அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நம்ம மீன் தொட்டியை கீழே பாட்டம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்து பேக் பண்ணியாச்சு. சேலம் போய் தான் இன்றைக்கி சேஞ்ச் பண்ணிவிட்டு வரணும். ஃபுல்லாக அடியில் தெர்மோக்கோல், சைட்லலாம் தெர்மோக்கோல் கொடுத்து வச்சுருக்கு. கொஞ்சம் சேஃப்டியாக தான் கொண்டு போய்ட்டு சேஃப்டியாக தான் கொண்டு வரணும். எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பாட்டா முடியல. ராவடி அடேங்கப்பா அடேங்கப்பா. அப்பா வா வெள்ளோ ஓடு. அடேங்கப்பா. இந்த வாண்டுங்க, சின்ன வாண்டுங்க பாருங்க எங்கே ஏறி வருது. அடே அடடே அடடே. ஐயா வெளில அவள் உள்ளார விட்டு அடைக்கலான்னு பார்த்தேன். எஸ்கேப் ஆயிட்டா. போ 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 வெளில போ. இவங்கள திறந்து விட வேண்டியதான். எங்கே எப்படி வெளியே போச்சு? எங்கிட்டு வழி இருக்கு? எப்படி அங்கிட்டு போச்சு? நேற்று மாதிரி தான் இன்றைக்கும் நோ சாப்பாடு. இதுங்களா துரத்து ரெண்டு தான். இது 4 இருக்கா? 1 2 3 இன்னொன்று காணா. 3 தான் இருக்குது. இன்னொன்றுங்க இந்த வருது பாரு. கிட்டு 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 அப்படியே ஏறிடுறாங்க. இந்த வழியாகவே மேலே ஏறிடுறாங்க. சர்ன்ட்டு மேலே அப்படியே ஓடிடுறாங்க மேலே. சரி இதுங்க ஒலை விட்டோம். நம்ம போயிட்டு கொஞ்சம் நேரம் சென்று தீனி எடுத்து போடலாம். அவனுக்கு எல்லாம் காலையில் இங்கே தான் அரிசி போட்டேன். நெல்லும் கோதுமையும் அரைச்சி விட்டுச்சு. அவங்கெல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. கின்னிக்கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நேரம் வரைக்கும் இவன் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தான். இந்த பிளட்டி ஃபுல் இவன் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தான். அதுக்கெல்லாம் எங்கே போச்சு? ஆளை காணா, குடும்பத்தையே காணா. எங்கடா அந்த குரூப்பு? எங்கே போச்சுங்கன்னு தெரியலையே. எங்கேயாச்சும் இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். சோட்டி இங்கே இருக்கா? ப்ரௌனி இதையும் கட்டி போட்டாச்சு. ஏதாச்சும் கீழே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். இன்ஷால்லா என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல இந்த வெஜிடபிள் வேஸ்ட் போடுறக்காண்டி இங்கே ஒரு டஸ்ட்பின் மாதிரி இந்த இடத்துல போட்டலான் இருக்கு. போட்டு அதுலேயே போட ஆரம்பித்தோம்னா ரெகுலராக நல்லாயிருக்கும். அது அப்படி செட் ஆகிக்கும். நல்லா மக்கிறப்ப இந்த கோழிங்க போட்டு பிறக்கும். ஸோ அதுங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபீடாக இருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கு. பார்ப்போம், அது ஒன்று பண்ணிடலாம். இதுக்கு பட்டிக்கு அடுத்தது ரெடி பண்ணணும். இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இல்லை வெளியே வந்து அழகாக ஹாயாக படுத்து உக்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜம்முன்ட்டு. ஒருத்தரை மட்டும் வெளியே விடலாமா? என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? ஆனால் நேற்று ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரக்கையை வெட்டி வெளியோட சொல்கிறாங்க. ரக்கையை வெட்டி எனக்கு மனசு வரல. அது இன்னும் ஒரு மாதம் உள்ளாரையே இருந்துச்சுன்னா அழகாக பழகிக்கும். அப்புறம் 1 by 1 வெளியே விட்டோம்னா சரியாயிக்கும்ட்டு அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. அதனால் அது ரக்கையெல்லாம் வெட்டி கொடுமைப்படுத்த வேண்டாம், உள்ளார இருக்கட்டும். கொஞ்சம் பொறுமையாக அதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அப்போ நம்ம பார்த்து பட்டுட்டு வெளியே விட்டுக்கலாம். இந்த இவ அப்படி லைட்டாக உள்ளார வந்தான்னா இவ கூட விட்டு பழக்கலான்னு பார்த்தா இவ வரவே மாட்டேங்கிறா.
லைட்டு இவ்வளோ உள்ள தள்ளி பார்ப்போமா? எங்கே போகிறா எங்கே போகிறா எங்கே போகிறா? அதுக்கு பாருங்க நைஸாக வெளில வர பார்க்குது. நைஸா இவ்வளோ அங்கே நில்லு முஸ்ஃபிரா, வராத. ஓடிட்டா. நைஸாக அவள் உள்ள தள்ளி விடலான்னு பார்த்தா ஓடி போய். இந்த குரூப் எங்கே போச்சு? 11 குரூப்ஸு, 4 குரூப்ஸ் தான் இருக்குது. 11 குரூப்பை காணாமல் எங்கே போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க? அப்படியே 1 by 1 வெளியே விட்டு பழக்கலாம், பொறுமையாக பழக்கலாம். எனக்கு என்ன அங்கிட்டு போ. ஒருத்தி இப்போ வெளியே விட்டலான்ட்டு இருக்கேன் நான். விட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஒருத்தியை மட்டும் வெளியே விட்டு மீதி எல்லாத்தையும் உள்ளார அடைச்சிடணும். என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். நவுந்துக்க முஸ்வீரா, நவுந்துக்க. ஒருத்தி வெளியே விட்டாச்சு. இவன் மட்டும் வெளியே சுற்றுடும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவ தான் அன்றைக்கும் வெளில போயிருந்தா. என்னது சாத்த மாட்டேங்குது? கல்லா? இவங்கெல்லாம் உள்ளார இருக்கட்டும், இது மட்டும் வெளியே இருக்கட்டும். பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்ட்டு. எங்கே போச்சு? இது இருக்குது, இது 3 இருக்குது. வெளியே விட்டேன். இப்போ அந்த கோழி துரத்துச்சு. எங்கேயும் போயிடுச்சா இல்லை இங்கே தான் எங்கேயும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா? எல்லாம் போட்டு தள்ளிட்டானுங்களா எல்லாம் சேர்ந்து? அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்துடும். எங்கே போய் மேய்ஞ்சிட்டு பார்த்தீங்களா? இதுங்க இங்கே கற்றுது பார்த்தீங்களா? ஸோ இதோட எக்கோக்கு எங்கேயும் போகாது, அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் பயமாகி போச்சு. எங்கடா போச்சுங்க ஆளை காணாமே. ஸோ அந்த இடத்துல தான் வந்து கீழே வந்து இந்த கோழி அப்புறம் அந்த 11 குஞ்சு எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே அதுங்க கூட போய் பார்க்குது, ஆனால் வந்து சேர்த்த மாட்டேங்குதுங்க அதுங்க. எங்கே இருக்குது? இந்தா. ஸோ இது சிக்னல் கொடுத்து அதை கூப்பிட்டுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி ஒரு 4-5 நாள் நம்ம விட்டு பழக்கினாவே போதுமானது. இங்கேயும் அங்கேயும் போராடி கடைசியில் அங்கே இருந்துச்சுல, அப்படி கீழே இறங்கி வந்துச்சு. இந்தா இங்கே நிற்கிறா பாருங்க இந்த மஞ்சக்கோழி. இவன் என்ன பண்ணிட்டா, பிடிச்சி துரத்திட்டான். அங்கிட்டு போய் கடைசியில் அந்த சாக்கடை வழியை ஒடியாந்து இங்கிட்ட வந்துருச்சு. இப்போ இங்கிட்டு தான் இருக்குது. இந்தா இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. மேய்ட்டு அப்படியே பொறுமையாக அது இருக்கட்டும். ஸோ அது இப்படி பழகினா தான் அது பழகும், இல்லாட்டி அது பழகாது. கொஞ்சம் கோழிங்கள்ட்டு சிக்காது. கோழிங்க துரத்துமோ வழிய சிக்காது. இந்த ஓப்பன் ஸ்பேஸ்லாம் சிக்காது. ரெண்டாவது நம்மள்கிட்ட 3 குஞ்சுங்க உள்ளார இருக்குது. ஒன்று தான் நான் வெளியே விட்ருக்கோம். ஸோ அதோட அந்த சவுண்டு, அந்த வைப்ரேஷனுக்கு அதை அப்படியும் இழுத்துக்கும், கூப்பிட்ருவோம். ஸோ அப்படியே மேயிட்டோம். நம்ம போகலாம். இந்த குரூப் எல்லாம் அப்படி இங்கிட்டு வந்துட்டாங்க.
அவ்வளோ நேரம் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இவன் பார்த்தியா எப்படி உட்காந்து கண்காணிக்கிறா பார்த்தீங்களா? என்ன இது இன்னொரு ஒரு வாரம் இதெல்லாம் எடுத்துருவாங்க. இப்போ ஃபுல்லாக ரோடு போட ஆரம்பிச்சிருவாங்க. சேவலும் இங்கே இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னு தெரியல. பாவம் வெளியே விட்டு போட்டு வந்துட்டேன். நான் பாட்டுக்கு எல்லாம் போட்டு துரத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. என்ன பண்ணுது எங்கே இருக்குதா முதல்ல? இவன் எங்கே போய் உக்காந்துருக்கா? இதா இங்கே இருக்கு. இங்கே தான் இருக்கு. சேஃப்டியாக தான் இருக்கு. இப்படியே விட்டு பழக்கணுங்க. சரி, இப்போ இது எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் அடைக்கணும். முதல்ல இவங்கள எல்லாத்தையும் உள்ள தள்ளிடலாம். இவங்க எல்லாத்தையும் உள்ளார தள்ளிட்டு இதை திறந்து வச்சோம்னா அவள் உள்ளே போயிடுவா. முதல்ல இவங்க எல்லாத்தையும் உள்ளார தள்ளிடலாம். முதல்ல இது இவங்களுக்கு என்ன பெரிய வேலை, வெட்டி முறிக்கிற வேலை. ஆவில்ல வா எங்கே உள்ளார போகிற? ஆட்டிங்க. வெல்லோ போ உள்ள போ. ஏய், இங்கே உள்ளே போய் ஒருத்தி உட்காந்துட்டேன். வெல்லோ இந்த பேட்சை அப்படி இது கூட தள்ளிட்டோம்னா அப்புறம் கதவை திறந்து வச்சுருந்தோம்னா அது அப்படியே வந்துடும். வா. என்ன கொஞ்சம் அட்டாக் மோட் நிறையா இருக்குது. எல்லாம் போட்டு ரவுண்டு கட்டிடுதுங்க பாவம். எங்கே போயிடுச்சிங்களா இல்லையாங்கிட்டு? இங்கே தான் இருக்கா? இல்லை, வந்துட்டாங்க. இல்லை, 3 பேரும் உள்ளார வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இதை ஷட் டவுன் பண்ணிட வேண்டியதான். இதை இறக்கி விட்டோம்னா இனி இது இங்கே வெளில வராது. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி வச்சோம்னா அவன் உள்ளார வந்துடுவான். இதே கிரே கோழி இங்கே ஏறி உக்காந்துருக்குன்னு தெரியல. மசக்கோழி வா, கதவை திறந்து வச்சிட்டேன் வா. ஸோ அப்படி போயிடும் உள்ளார. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே விட்டு பழகினாவே போதும், அழகாக வந்துடும். இந்த பாருங்கள், அது அப்படி தேடுது. எப்படி உள்ளார போகிறது எல்லாம் வந்து அப்படி பார்க்குது. ஐயா, இவன் வேறு நிற்கிறான். டேய், எங்கே வர? அவன் இங்கே டேரெக்டாக உள்ளார போகிறான். அவன் உள்ளார போனான்னா இது உள்ளார போக முடியாது. சரி வா 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 வா. கிரே கோழி, வாட் ஹேப்பன்ட்? தள்ளு. வா. இது நல்லா தானே இருக்குது கோழி. அப்படியே அங்கே உட்காந்துருக்கு. எங்கே போயிடுச்சு இது? உள்ளார வந்துட்டா. ஓடி 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 ரோட்டில் போயிரு. உள்ளே போயிரு. இந்த இப்படியும் பிடிச்சி அடைச்சி விட்ருலாம். போயிடுச்சு, உள்ளார வந்துடுச்சு. பிரச்சனை இல்லை. நீ அது பாட்டுக்கு கிடக்கும். தண்ணி மாற்றி விட்ருலாம். அது எப்படியாச்சும் உள்ளார போயிடும். அன்றைக்கி இப்படி தான் இருந்துச்சு. உள்ளார போயிட்டா. சர்வெண்ட் காலையிலேயே தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ணணும். வந்து ஊற்றலை, எல்லாம் வெளியே தான் இருந்துச்சு. அதனால அம்மாடி ஐயா, அது உள்ளே போய்க்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் உள்ளார தள்ளணும்.
இவ்வளோ உள்ளார தள்ளுறது தான் பிரச்சனை. எங்கேயோ முட்டை உடஞ்சிருக்கு, ஒரே வாடை. இவனை பார்த்தீங்களா என்ன வேலை பார்க்குறான்ட்டு சொட்டு. ஏய் 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 படமா அடிங்க பார்த்தா. ஏய் போட்டு எல்லாம் தீனி போட்டு இவங்க காப்பாற்றினா நம்ம பொழப்புலையே உள்ள வைக்கிறாங்க. சரி அப்படி போய் பொறுமையாக உள்ளே போய்க்கும். நாங்கள் நிற்கிறது இல்லை. அன்றைக்கி அவ்வளோதான் வெளியே விட்டுருந்தோம், இன்றைக்கி அதை தான் வெளியே விட்டுருந்தோம். சேவை பாவம். ஆக்சுவலாக அதுங்க எல்லாத்தையும் பிரித்து விட்டு போட்டு சேவலுக்கு விட்டா நல்லாயிருக்கும். இவ்வளோ சேர மாட்டேங்கிறா, ஜோடி சேர மாட்டேங்கிறா. ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி பெரிய கிண்ணிக்குள்ளி பிடிச்சிட்டோம். பிடிச்சி உள்ளார விட்டாச்சு. இதுக்குள்ளே விட்டாச்சு. 4 5 இருக்காங்களா? 1 2 3 இங்கே சொன்னாங்கண்ணா. இது 5 இருக்குது. அது அங்கிட்ட இருட்டாக இருக்குதுனால தெரில. இப்படின்னு பிடிச்சேன் பாருங்கள், கொத்தா முடியை மட்டும் விட்டுட்டு போயிடுச்சிங்க. எவ்வளோ முடி, இவ்வளோ முடி அப்படியே பிடிச்சது பிடிக்கிட்டு வந்துடுச்சு கையோட. அவரை பிடிச்சி அடைச்சி விட்டாச்சு. எப்படியோ ஒன்று கையில் மாட்டினா தூக்கி உள்ளே போட்டேன். சரி கொஞ்சம் பழகட்டும் அது கூட. இந்த பேட்சை கூட்டிகிட்டு வந்துடுச்சு. நீ இவங்க கூட்டின்னு போய் அடைச்சா வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த கிண்ணிக்கோழி எப்படியோ சுற்றி கடைசியில் போட்டு அடைச்சாச்சுங்க. ஓட் 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 போ 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 போ. யாரும் கீழேலாம் போகாதீங்க, நேராக உள்ளார போங்க. உள்ள ஓட் ஓடு ஓட் ஓட். அங்கே ஆம்பளை ஆணையாக உள்ளார போகிறான். உங்களுக்கு என்னடி எவ்வளோ முடியும், எனக்கே மனசு ஆறல அதுக்கு. ஆனால் இப்படின்னு லைட்டாக தாங்க பிடிச்சேன். பிடிச்சதும் முடியும் அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு. அது விட்டுட்டு போயிடுச்சா இல்லை இது பண்ணிடுச்சான்னு தெரில. ஒரு இடமே சொட்டையாயிடுச்சு. ஆனால் இது ஒன்றுமே பண்ணல. அதை அங்கே பாருங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுதுன்ட்டு. ஒரு 2 நாளைக்கு போட்டு வைப்போம். அதுங்க கூட பழகிடுச்சுன்னா கூட ஆகும். இல்லாட்டி கொத்தும். முன்னே இருந்ததெல்லாம் கொத்தும். இப்போ கொத்துறது இல்லையே, கொத்த காணோம்.